ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்னையான எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ காவேரி நிவின் கிட்ட, இங்கே பார் நிவின், நீ யமுனா கிட்ட எது மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்க, இனிமேல் நீ யமுனா கிட்ட என்னை பற்றி பேசுகிற வேலை வச்சுக்க வேணாம். யமுனா என்னுடைய தங்கச்சி, அவள் என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்டால் தெரியுமா? நிவின் நீ வருவன்னு நான் அவளுக்காக வெயிட் பண்ணுறேன்னு என்கிட்ட அவ்வளோ தைரியமாக சொல்கிறான். நீ கண்டிப்பாக விஜய் மாமாவை விட்டு நிவின் கூட போயிடுவே அக்கா அப்படின்னு கேட்குறா. அவள் சொன்ன வார்த்தை எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நிவின் இருந்துட்டு, இங்கே பாரு காவேரி, கண்டிப்பாக நீ என்ன தேடி வருவ, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு காவேரி ரொம்பவே கோவப்பட்டு, டே எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நீ எந்த நம்பிக்கையில் கண்டிப்பாக நான் உன்னை தேடி வருவேன்னு நீ சொல்கிற, என்ன நினச்சிட்டு இருக்க நீ சொல்லுடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டு நிவின் இருந்துட்டு, விஜய் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு காவேரி இருந்துட்டு, உன்கிட்ட விஜய் என்ன சொன்னாங்க சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நிவின் இருந்துட்டு, விஜயா அவங்க ஏதோ ஒன்று சொன்னாங்க, விடுங்க, அதை பத்தி நான் இப்போ பேச விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாவே நீ என்னை தேடி வந்து இப்போ பேசினியே, அந்த நம்பிக்கை பொய்யாக கூடாதுன்னா இப்போ விஜய் என்ன சொன்னாங்கன்னுட்டு நீங்க சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நிவின் இருந்துட்டு, இங்க பாரு காவேரி, உனக்கும் விஜய்க்கும் நடந்திருக்க கல்யாணம் அது கல்யாணமா, ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு காவேரி ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, எனக்கு அவருக்கும் மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். விஜய் இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட எப்போங்க சொன்னாங்க? அவங்க கொஞ்ச நாளாகவே உன்னை பற்றி என்னை பற்றி ஒரு வித்தியாசமாக தான் பேசினாங்க. இப்போ தான் எனக்கு நல்லாவே புரியுது, இந்த விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சதுனால தான் என்கிட்ட அது மாதிரி பேசினாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி காவேரி அழுந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து நிவின் இருந்துட்டு, நீங்கள் பாரு காவேரி, நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன், கண்டிப்பாக நீ வருவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு காவேரி. நான் வேணும்னா யமுனா கிட்ட பேசி பார்க்குறேன். அவ என்ன எக்ஸாம் எழுத தானே காலேஜுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறா, நான் போய் பேசினா கண்டிப்பாக யமுனா காலேஜுக்கு போவா, எக்ஸாம் எழுதுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு காவேரி இருந்துட்டு, டே யாரும் போயிட்டு என்னுடைய தங்கச்சி கிட்ட பேச வேணாம், என் தங்கச்சிடா, நான் சொல்கிற பேச்சு அவ கேட்பா, தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நிவின் இருந்துட்டு, காவேரி நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்த நீ விஜய் கிட்ட கேட்க வேணாம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு காவேரி இருந்துட்டு, என்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக தான் நான் விஜயை கல்யாணம் பண்ணேன், இந்த விஷயம் எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும், என்னைக்கு அவர் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்களோ இதுக்கு மேலே நான் அவர்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.